வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவின் மெதினா அருகே இந்தியர்கள் உட்பட பலர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். வடக்கு மாநிலங்களுக்கு இடையிலான வடக்கு மண்டல சபையின் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஃபரிதாபாத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மொத்தம் 3.14 கோடி ரூபாய் நிலுவை நிதி உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவின் மெதினா அருகே இந்தியர்கள் உட்பட பலர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். ரியாத் மற்றும் ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரகங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் இந்திய அதிகாரிகள் சவுதி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மெதினாவில் விபத்திற்குள்ளான பேருந்தில் ஐதராபாத்தைச் சேர்ந்த இந்திய பயணிகள் பலரும் இருந்ததாக தகவல் வெளியானதை தொடர்ந்து இது குறித்த விவரங்களை சேகரிக்குமாறு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி மாநில அரசின் தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஹைதராபாத்தில் உள்ள மாநில அரசின் தலைமைச் செயலகத்திலும் டெல்லியில் உள்ள தெலங்கானா பவன் கட்டிடத்திலும் இலவச தொலைபேசி எண்களுடன் கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களும் லடாக், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களும் அடங்கிய வடக்கு மண்டல சபையின் கூட்டம் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் மூத்த அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நீர் பகிர்வு பிரச்சனைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வளர்ச்சி நோக்கங்களை எட்டுவதில் நாடு ஒரே அணியாக செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அமலாக்கத்தில் மண்டல வாரியான சபைகள் முக்கிய பங்களித்து வருவதும் வலுவான மாநிலங்கள்தான் வலுவான நாட்டை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையில் முக்கிய ஆலோசனை அரங்காக மண்டல சபைகள் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் ஜிஎஸ்டி சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பீகாரில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெற்று வருகிறது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பீகாரில் விவசாயிகள், தொழில்துறையினர் மற்றும் நுகர்வோர் பெருமளவில் ஊக்கம் பெற்றுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளதால் நுகர்வோருக்கு மலிவான விலையில் இப்பொருட்கள் கிடைப்பதுடன் விவசாயிகளுக்கும் லாபம் அதிகரித்துள்ளது. மக்கானா என்னும் தாமரை விதை மீதான 12% ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் மக்கானா உற்பத்திக்கு புகழ்பெற்ற தர்பங்கா, மதுபனி மற்றும் பூர்ணியா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு முக்கிய பலன் ஏற்பட்டுள்ளது. பீகாரில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் பால் பண்ணை துறையில் வெண்ணெய், நெய் மற்றும் ஐஸ்கிரீம் மீதான வரி குறைப்பினால் ஊக்கம் அதிகரித்துள்ளது. தேன் மற்றும் அது தொடர்புடைய இதர பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் முசாஃபர்பூர் பகுதியில் இத்துறை சார்ந்த கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமும் கூட்டுறவு அமைப்புகளும் வலுப்பெற்றுள்ளன. மொத்தத்தில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பீகாரில் பொருட்களின் விலை குறைந்து உள்ளூர் தொழில்கள் ஊக்கம் பெற்று கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட்டுள்ளது. பீகாரில் புதிய அரசின் பதவியேற்பு விழா பட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகின்றன. விழா பகுதியை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே பட்னாவில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் தற்போதுள்ள அமைச்சரவையை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து திரு நிதிஷ்குமார் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கானை சந்தித்து
தீர்மானம் குறித்த கடிதத்தை சமர்ப்பித்தார். இன்றைய தினம் ஐக்கிய ஜனதா தளத்தின் சட்டமன்ற குழு கூட்டத்தில் அதன் தலைவராக திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாளை நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற குழு கூட்டத்தில் அதன் தலைவராக திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அதைத் தொடர்ந்து பீகார் ஆளுநரை அவர் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AAR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மொத்தம் 3.14 கோடி ரூபாய் நிலுவை நிதி உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 2021-22 ஆண்டில் படிப்பில் சேர்ந்த 134 மருத்துவ மாணவர்கள் மற்றும் 165 செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கு 4ஆம் ஆண்டு படிப்பிற்கான நிதி உதவி தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் 2022 முதல் 2025 வரை உள்ள கல்வி உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் அரசு அறிவித்த உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் நடைமுறைகள் ஓரிரு நாட்களில் முடிக்கப்படும் என்றும், கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள 1750 வீடுகளுக்கு முதல் தவணை நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவல்துறை உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு 1 மாத காலத்தில் தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கேள்வி ஒன்றுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதில் அளிக்கையில், பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மகிழ்ச்சிக்கு உரியது என்றும் 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தாங்கள் இருப்பதாகவும் தேர்தல் வரும்போது கூட்டணி தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. பொதுவாக எங்க அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசு. அதில் மாணவர்களுக்கான திட்டங்களை அரசு சிறந்த முறையில் விரைவாக செயல்படுத்தும். காலி பணியிடங்கள், பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் பணியிடங்களை இந்த அரசு நிரப்பிக் கொண்டு வருகிறது. சுமார் ஒரு 5000 இளைஞர்கள் வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் முடிவுகள் எடுத்து இப்பொழுது அந்த பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டு இருக்குது. இப்போ போட்டு பாத்தீங்கன்னா யூடிசி போட்டிருக்காங்க, நர்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டு வரோம், விஓ 104 பேருக்கு நம்ம ஆணை கொடுக்க போறோம், முன்ன தேர்வு செய்யப்பட்ட அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் இப்போ ஆர்டர் கொடுக்க போறோம். இந்த ஆட்சியில தொடர்ந்து செய்துட்டே இருப்பது மாதிரி பணியில் நிரப்புவதெல்லாம் நியாயமான முறையில் தகுதியானவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற நிலையில் அந்த பணிகள் நிரப்பப்பட்டு வருகின்றது. சட்டமன்றத்தில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் மேலும் 7 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. PSLV மற்றும் GSLV ராக்கெட்டுகள் மூலமான செயற்கைக்கோள்களும் வர்த்தக ரீதியிலான மற்றொரு செயற்கைக்கோள்களும் இதில் அடங்கும். நிலவிலிருந்து கனிம மாதிரிகளை எடுத்துக்கொண்டு திரும்பும் வகையிலான சந்திரயான் 4 விண்கலம் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து நிலவின் துருவப்பகுதியை ஆராய்வதற்கான லூபெக்ஸ் விண்வெளி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். 2035 ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி மையம் ஒன்றை விண்ணில் அமைக்கும் திட்டத்திற்கான பணிகள் தொடங்கிவிட்டதாகவும், இந்திய விண்வெளி வீரர் ஒருவருடன் இந்திய விண்கலம் ஒன்றை விண்ணில் செலுத்துவதற்கான இலக்கு 2027 ஆண்டாக நீடிப்பதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்றும், வரும் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் கடலோர தமிழகத்தின் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவின் மெதினா அருகே இந்தியர்கள் உட்பட பலர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். வடக்கு மாநிலங்களுக்கு இடையிலான வடக்கு மண்டல சபையின் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஃபரீதாபாத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ்
மொத்தம் 3.14 கோடி ரூபாய் நிலுவை நிதி உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.